அண்ணே, வா முருகா, வா வா, உனக்கு தேடிட்டு இருந்தேன். ஒரு வீடு தரேன்ட்டார் ஐயரு. போய் வீட்டை போய் பார்ப்போமா? வீட்டை போய் பார்ப்பண்ணே. என்னென்ன சொன்னார் ஐயரு? அட்வான்ஸ் பண்ணால் 40,000 தான் கேட்டாரா? வாடகைலாம் கம்மி பண்ண மாட்டேன்ட்டாரண்ணா? இல்லைப்பா, 40,000 அட்வான்ஸு, 4,000 வாடகை தான் சொல்கிறாரு. அதுக்கு மேலே குறைஞ்சி ஆள் யாரையும் அழைச்சிட்டு வராதிங்கன்னு சொல்லிட்டாருப்பா. சிட்டா சொல்லிட்டாரு, யாரையும் அழைச்சிட்டு வராதிங்க அந்த மாதிரி. இதுக்கு எந்த போதும். நானும் 5,000 வாடகை, 50,000 அட்வான்ஸ் கேட்குன்னு நினச்சேன். நீங்கள் சொல்கிறதுனால தான் நான் இவ்வளோ குறைச்சிருக்கிறேன். நான் சொல்கிறாரு. என்ன சொல்கிற? சரி சரி, நான் பரவாயில்லண்ணா, வாங்க நான் வீட்டை போய் பார்ப்போம். இது சாவி எடுத்துகிட்டு வரேன், பார்ப்போம். வாங்கோ வாங்கோ. ஐயரே, நினைக்கிறேன் பாருங்க முருகா, இவனுக்கு தான் வீடு கேட்டேன். வணக்கம் ஐயரே. தம்பி சொன்னார் வீடு நீங்கள் கேட்குறீங்கண்டு. ஆனால் ஆள்லாம் நிறையா இருக்குன்னு சொன்னாங்க. வீட்டை பத்திரமா வச்சுக்கோங்க. ஆளாக இருந்தால் 2-3 மாதன்றதுனால தான் நானும் ஓகே சொன்னேன், தரேன்னு சொன்னேன். ஆனால் வீட்டெல்லாம் எல்லாம் சுத்தபத்தமாக நல்லா வச்சுக்கணும். ஐயரு, நாங்கள் இருக்கிறதுனால இந்த தெருவுலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்களா ஐயரு? இல்லை இல்லை, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன, என் வீட்டை நான் வாடகை வைக்க கொடுக்குறேன், அவங்க என்ன சொல்கிறது இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் யார்ட்டையும் எந்த பிரச்சனையும் வச்சுக்காதீங்க. வச்சுக்காமல் நீங்கள் பட்டம் இருங்க. இருந்தால் யாரையும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. பிரச்சனைலாம் என்ன பண்ண போதும் ஐயரு? அதுதான் சொல்கிறேன், எதுவும் எது பிரச்சனை யார்ட்டையும் வச்சுக்காதீங்க. வச்சுக்கிட்டா ஐயர் வேறு மதத்தை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டாருன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுவாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். சரி சரி ஐயர், அப்போல்லாம் பிரச்சனை பண்ண மாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன். எத்தனை மாதத்துக்கு வேணும்? 2 மாதத்துக்கா? இல்லை, இது 3 மாதத்துக்கு கொடுங்க. 3 மாதத்துக்கெல்லாம் யாரும் வீடு கொடுக்க மாட்டாள். நான் என்னமோ தெரிஞ்ச தம்பின்னு சொல்லிட்டு இது சொல்லிச்சு. உங்கள் பேரை சொல்லி நல்ல பிள்ளை, நல்ல இருப்பார், மதிப்பு மரியாதையோட உள்ளவர் என்று சொன்னாங்க. அதனால தான் நான் சரி கொடுப்பான்னு சொல்லிட்டு பார்த்து கொடுக்குறேன். 3 மாதத்துக்குன்ட்டு எத்தனையோ பேர் கேட்குறாங்க. நானும் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நல்லா எல்லாம் பார்த்து வைப்போன்னு சொல்லிட்டு. வீடெலாம் நல்லா தான் இருக்கும், பெரிய வீடாக இருக்கும். ரூமு 2 ரூமு இருக்குது, ஹாலு, கிச்சனு எல்லாம் இருக்குது. பாத்ரூம் இதெல்லாம் கொள்ளையில் இருக்கும். கொஞ்சம் பார்த்துக்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான் நீங்கள். அப்புறம் மேலே அட்வான்ஸ் பணம் கொண்டு வந்தீங்களா? இல்லை, இது அட்வான்ஸ் பணம்லாம் இன்னும் கொண்டு வரல. 40,000 கேட்குறதா சொன்னாங்க அண்ணன். அது கொஞ்சம் பணம் கொஞ்சம் தோது பண்ணுன்னு. நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க ஐயரு. நான் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட சாய் வாங்கி வீட்டில் இருக்கிறேன். நாளை இல்லை நாளை மறுநாள் 2 நாளுக்குள்ளே பார்ப்பேன். கொண்டு வந்து அட்வான்ஸை கொடுத்துட்டு சாவி வாங்கிட்டு வந்து இருங்க. அப்படி இல்லைண்டா வேறு யாராவது கேட்டால் கொடுத்துருவேன். அப்புறம் என் மேலே கோச்சிக்கூடாது. ஐயர் இப்படி செஞ்சுட்டாரேன்ட்டு நினைக்கக்கூடாது நீங்கள். அதுக்கு தான் சொல்கிறேன். இவள் சொன்னாலேன்னு தான் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. பார்த்துக்கங்க. வாங்க வாங்க, உள்ளே வந்து பாருங்கள். வாடகை 4,000 சொன்னாலோ? சொல்லிச்சு, அண்ணன் சொல்லிச்சு. 4,000 வாடகை 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே கொடுத்துடணும். நான் ஜிபே நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த நம்பரில் எனக்கு பணத்தை போட்டு விட்டால் போதும். நீங்கள் வீட்டுக்கு தேடி வர கொடுக்க வேண்டியது. அந்த ஜிபே நம்பர்லேயே போட்டு விட்ருங்க. சரி ஐயரு, அவன்கிட்ட நம்பரை கொடுங்க, அவன் போட்டு விட்ருவான். எனக்கு அதெல்லாம் தெரியாது ஐயரு. நான் உங்கள் வீட்டில் கொடுக்கட்டா? முருகா, அப்படி உனக்கு தெரியலண்டா நீ என்கிட்ட கொடுத்துட்டு பணத்தை 4,000 நான் ஜிபே பண்ணி விட்டுறேன் ஐயரு நம்பருக்கு. ஓ, அப்படியே செஞ்சிடலாமே. கொடுத்துருங்க தம்பிகிட்ட, அவள் போட்டு விட்டுருவாள். நான் வாங்கி எடுத்துக்கிறேன், பேங்க்லேருந்து எடுத்துக்கிறேன். சரிண்ணே, அண்ணன்ட்டே கொடுத்துட்றேன், அண்ணன் போட்டு விட்ருவாங்க பணத்தை. சரி சரி, ஓகே ஓகே, வாங்க உள்ள. அண்ணா, உங்கள்கிட்ட பணத்தை கொடுத்துட்றேண்ணா. நீங்களா ஐயரு நம்பருக்கு நீங்கள் போட்டு விட்ருங்கண்ணே. சரி முருகா, நீ பணத்தை எடுத்து வந்து என்கிட்ட கொடுத்துரு, நான் கொடுத்துட்றேன். ஜிபேயில் அனுப்பி விட்டுறேன், நீ எடுத்து வந்து கொடுத்துரு. சரிதான். அப்பா, நல்ல பெரிய வீடாக தான் இருக்குது. நல்ல பெரிய வீடு தான் தம்பி. எனக்கு இந்த வீடு தான் பிடிக்கும். இதில் இருக்கிறதுக்கு தான் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். என் ஆத்துக்காரி தான் மாடி வீடு வேணும்னு சொன்னான்ட்டு அந்த வீடை கட்டிக்கிட்டு போயிட்டேன். அதனால் எனக்கே இந்த வீட்டை விட்டு போனது எனக்கு பிடிக்கவே இல்லை. அந்த வீட்டில் இருக்கவே எனக்கு பிடிக்கல. ஏதோ என் ஆத்துக்காரிக்காக என் பிள்ளைக்கு பசங்களுக்காக இருந்துக்கிட்டு இருக்கிறேன். அதுக்காக அந்த வீடு சும்மா பொடி போட்டால் வீணாக போயிடும், ஓட்டு வீடு இடிஞ்சு விழுந்துடும். அதுக்குன்னு சொல்லிட்டு தான் வீட்டை வாடகைக்கு விடுறேன். இந்த இருக்குது பாருங்க, இங்கே ஒரு ரூமு, இங்கே ஒரு ரூமு, 2 ரூம் இருக்கும். அந்தான ஹால் இருக்கும். ஹாலில் தொட்டிலாம் போட்டு வச்சுருப்பேன். அதெல்லாம் வர நான் கழட்டலே. அந்த தொட்டிலாம் அப்படியே போட்டு தான் வச்சுருக்கேன். நீங்கள் ஊஞ்சல் ஆடுறா ஆடிக்கலாம், அப்படியே இருக்குது. அந்தானே சமையல் கட்டு, அந்தானே கொள்ளையில் தான் பாத்ரூமு எல்லாம் இருக்குது. செடி கொடியெலாம் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நல்லா இருங்க. இப்படி விட்டு 6,000 7,000த்துக்கு எல்லாம் பேசுவா. நான் தான் குறைச்ச வாடகைக்கு பேசிட்டா.
பரவாயில்ல ஐயரு, 4000 கொடுக்குறது எனக்கு அதிகம். அதே நான் எப்படி சம்பாரிச்சு கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் இன்னும் அதிகமாக வாடகை கேட்டால் என்னால் கொடுக்க முடியாது ஐயரு. எனக்கு தெரியுது, கஷ்ட கஷ்டம் அனுபவிச்சு வந்தேன் நான் தான். அதுக்காகத்தான் தம்பி சொல்லவும் சரி விடுவோன்னு சொல்லிட்டு விட்டுருக்கிறேன். பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. நான் அட்வான்ஸ் பண்ணிட்டு சீக்கிரமாக நாளைக்கு 2 நாளுக்குள்ளே எடுத்து வந்து கொடுத்துருங்க. போய் ரூமெல்லாம் வேண்டாம், போய் பார்த்துருவாங்க. இந்த வீட்டை விட்டு போனது மனசே சரியில்லை. இவன் ஆத்துக்காரி தான். என்ன ரூமு ஹால்லாம் பார்த்துட்டு வந்துட்டீங்களா? பார்த்தாச்சா இது? ரூமு தான் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஆமாம், ரொம்ப சின்னதாக இருக்குது ரூமு. ஹால்லாம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஆமாம், ரூமு சின்னதாக தான் இருக்கும். ஹால்லாம் இருக்குல்லே, கூட எப்படி கூட இருக்குது. ஹால் இந்த ஒரு ஹாலு, அந்த ஒரு ஹாலு, ஊஞ்சல் போட்ட ஹாலு எல்லாம் இருக்கே. எல்லாம் கலந்து படுத்துக்க வேண்டியதான். எவ்வளோ பேர் வந்தாலும் ரூமில் என்ன செய்ய போகிறீங்க? ஒரு ஆள் 2 ஆள் படுத்துக்கலாம். அப்படி தான் இருக்கும் ரூமு. எங்கள் வீட்டில் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்துக்கோங்க. சரி பரவாயில்ல இது பரவாயில்ல. நான் பணம் கொண்டு வந்து கொடுத்துட்டு சாவியை வாங்கிக்கிறேன். இது துறை தம்பி அழைச்சிட்டு வாங்க. உங்களுக்கு வீடெல்லாம் தெரியாது, என் வீடு இவருக்கு தான் தெரியும். அழைச்சிட்டு வந்து பணத்தை கொடுத்துட்டு சாவியை வாங்கிக்கோங்க. இவரை சாவி வாங்கி உங்கள்கிட்ட கொடுப்பாரு, வாங்கிக்கோங்க. வீடு என்ன சுத்தம் பண்ண பாருங்க, எல்லாம் சுத்தம் பண்ணி தான் இருக்குது. வேண்டாம் நீங்கள் சுத்தம் பண்ண பண்ணுங்க, பண்ணலைன்னா பரவாயில்ல, அப்படியே வந்து இருந்துக்கலாம். சரி இப்போ சரி தானே, வாங்க போவோம். முருகா வீடுலாம் பிடிச்சிருக்கலாம் உனக்கு? பிடிச்சிருக்குண்ணா நல்லா பெருசாக தான் இருக்குது வீடு. சரி வீட்டுக்கு போமா. நாளைக்காவது நாளை மறுநாளாச்சும் 2 நாளுக்குள்ளே பணம் தோதி போட்டு எடுத்துகிட்டு வந்துடு. இல்லாட்டி ஐயரு யார்ட்டாச்சும் கொடுத்துருவாங்க வீட்டை. சரிண்ணா எடுத்து வந்துடுறேன் நான் பணத்தை. ஏன் இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு நிற்க வச்சுருக்கீங்க? ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல தான் நிற்க வச்சுருக்கேன். சந்தோஷமான செய்தியா? சந்தோஷமான செய்தி தான் பட்டு கொடுத்துருக்குறாளே, அப்புறம் என்ன சந்தோஷமான செய்தி? அதோட சந்தோஷமான செய்தி பிள்ளை, வீடு ஒன்று வாடகைக்கு பார்த்துட்டேன். பெரிய வீடு, ஐயரு வீடு. உங்கள் எத்தனை பேருக்கு தங்கத்துக்கு நல்ல வசதியான வீடு. கொல்லை கில்ல ஹாலு, பெரிய ஹாலு, 2 ரூமு எல்லாமே இருக்குது, கிச்சனு எல்லாம். ஆனால் 3 மாதத்துக்கு தான் பிடிச்சிருக்கேன். பெரிய வீடு பார்த்துட்டீங்களா? அப்படியா? ரூம்லாம் இருக்கா? ரூம்லாம் இருக்குது. ரூம்லாம் இருந்தா பெரிய வீடாக இருந்தால் அந்த வீட்லேயே இருந்தாண்ணா. அது என்ன 3 மாதத்துக்கு பிடிச்சிருக்கீங்க? வாடகை அட்வான்ஸ்லாம் கேட்டால் உங்களுக்கு தூக்கி வாரி போட்டுரும். அவ்வளோ அட்வான்ஸு வாடகைலாம் எவ்வளோ? 50,000 அட்வான்ஸு, 5,000 வாடகை. அட்வான்ஸு வாடகை கேட்டோன்னே எல்லாம் ஆண்டு வாய் பழக்கிறீங்க. பெரிய வீடுங்கிறீங்க. பெரிய வீடுன்னா அப்படி தான். ஏன்னா முருகா இவ்வளோ கொடுக்க முடியுமாடா உன்னால்? அதானே இவ்வளோ பணத்துக்கு எங்கே போகிறது? எங்கே போகிறதுண்டா? நீங்கள் தானே படுக்க இடம் இல்லை, உட்கார இடம் இல்லை, சாப்பாடு செய்ய இடம் இல்லைன்றீங்க. பெரிய வீடு பார்த்தா அப்படி தான். பேய் வராமல் இருக்கமா மாப்பிள்ள? எந்த மனுஷன் ஒன்று பேய் வருதான்? பேயெலாம் வராது மாமா. பேய் வராதுன்னு நமக்கு எப்படி தெரியும்? போய் இருந்து பார்த்தா தான் தெரியும். மாப்பிள்ளை பண்ண பேய் வருமா? ஏன் மாமா நீங்கள் வரா? எல்லாம் வராது மாமா. அம்மா சும்மா இல்லையாம்மா? ஏண்டா பேய் வரதான் வராது நம்ம கேள்வியாடா இருக்குது? வீட்டை பொறுத்தது தானே இருக்குது. ஏம்மா பேய் வரதா போய் முக்கியம். இப்போ பணத்துக்கு எங்கே போகிறதுன்னு நான் முடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறேன். யார்கிட்ட பணம் கேட்குறது? அட்வான்ஸ் பணம் கொடுத்தா தான் அவர் சாவியை கொடுப்பேங்கிறாரு. பெரிய வீடு பாருன்றீங்க. அதுக்கு பணத்துக்கு என்ன செய்யுதுன்னு பார்த்தா பேய் வரும், பிசாசு வராங்கிறீங்க. அதுக்கு தான் வருஷம் பூரா நம்மளால் கொடுக்க முடியாதுன்ட்டு 3 மாதத்துக்கு மட்டும் கேட்டிருக்கேன். அட்வான்ஸ் பணம் திரும்பி வந்துடும். 3 மாதத்துக்கு 15,000 ஆச்சு வாடகை மட்டும். இவ்வளோ தானே இருக்கிறதுக்கு இடம் பத்தலேண்டாளுவா. இவ்வளோட்ட கேளு. 15,000 பணமோ 50,000 அட்வான்ஸா? ஏன் நாங்கள் மட்டுமா பெரிய வீட்டில் இருக்க போகிறோம்? நீங்களாம் தானே இருக்க போகிறீங்க. அவங்க பொண்ணெல்லாம் அழைச்சிட்டு வரேன்ட்டீங்க, எல்லாரும் தானே இருக்க போகிறீங்க. அப்போ நீங்கள் கொஞ்சம் பணம் கொடுங்க, நாங்கள் கொஞ்சம் பணம் கொடுக்குறோம். எனக்கு பதிலாக என் பிள்ளை போடுறான், நான் எதுக்கு கொடுக்கணும்? அப்போ எங்கள் பொண்ணு இருக்கிறாளே, அவளுக்காக நாங்கள் கொஞ்சம் கொடுத்தாலும் கொஞ்சம் தான் கொடுக்க முடியும். அதுக்கு 50,000 தூக்கி கொடுக்க முடியும். 50,000 நாங்கள் எங்கே போகிறது? சீர்லாம் செய்கிறாண்டிங்க. இப்போ ஆடி மாதம் பிறந்திருக்கு, இப்போ சீர் செய்யக்கூடாதுன்னு எல்லாம் சொன்னாங்க. இப்போ எப்படி சீர் செய்ய முடியும்? அடுத்த மாதம் 9வது மாதம் வந்துட்டு தான் வளைகாப்பு விடுன்னு, அதுக்கு அந்த வீட்டில் வச்சு தான் விடுன்னு வளைகாப்பு செய்யணும். இந்த வீடு எப்படி பார்த்தா என்ன செய்ய முடியாது? அந்த வீட்டில் அந்த வீட்டில் போய் தான் செய்யணும். கொடுத்து தான் ஆகணும், அட்வான்ஸ் கொடுத்து தான் ஆகணும், வாடகை கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு என்ன செய்கிறது? அம்மா அவர் எங்கே போவார்? 50,000 பணத்துக்கு 5,000 மாதம் வாடகைக்கு. துரை அண்ணன் பஞ்சாயத்து போட்டு உள்ள அண்ணன் துரை அண்ணனை வச்சு தான் பேசணும். அவருக்கு தெரிஞ்சவர் தான் அந்த ஐயரு. அவரை வச்சு குறைச்சி அட்வான்ஸில் 10,000 குறைச்சிட்டாரு அண்ணன். குறைச்சி கேட்டிருக்காரு. வாடகையில் 1,000 குறைச்சி 4,000 வாடகை, 40,000 அட்வான்ஸு.
ஓ குறைச்சிட்டீங்களே, அப்புறம் என்ன? 40,000 அட்வான்ஸ் கொடுத்தா அது பணம் திரும்ப வந்துட போகுது. 4,000 வாடகை தான் கொடுத்தாகணும், என்ன பண்ணுறது? அதான் 1,000 குறைச்சி தானே கொடுத்துருக்கோம். 10,000 குறைச்சிருக்கோம் அட்வான்ஸில், வாடகையில் 1,000 குறைச்சிருக்கோம். அப்புறம் என்ன உன்னே எப்படி கொடுக்காங்க? இவ்வளோ பணம் யார் வச்சிருக்கா? நான் எங்கேயாவது பட்டி கட்டி ஒரு 10,000 அட்வான்ஸு தேர்த்திடுறேன். வாடகை வர கொடுக்கணும்ல. ஏதோ 30,000 பட்டு உங்கள் தாய் பிள்ளைகிட்ட கேட்டு வாங்கி கொடு. அது அட்வான்ஸ் பண்ணிட்ட 3 மாதம் தானே. அட்வான்ஸ் பண்ணால் அப்படியே இருக்க போகுது. நம்ம வீட்டை காலி பண்ணோன்னே அதை கொடுத்துருவாங்க. அதை கொடுத்தோன்னே நான் 30,000 அந்த கடனாக கொடுத்துட்றேன். கடனாக கேளு. அது அட்வான்ஸ் பணம் கொடுத்தோன்னே அந்த 30,000க்கு 30,000 கொடுத்துட்றேன். 10,000 நான் யார்ட்டையாச்சும் கடன் வாங்கியாச்சும் கொடுக்குறேன். அதுக்கு மேலே யாரும் கடன் கொடுக்க மாட்டாங்க 10,000க்கு மேலே. அக்கா என்கிட்ட 10,000 இருக்குது, நான் தரேன்க்கா. என்ன செய்யுது, பட்டு கஷ்டப்படுறாள், பாவமாக இருக்குது. தம்பி உன்ட்ட எவ்வளோடா பணம் இருக்குது? என்கிட்ட என்னம்மா 10,000 தான் இருக்குது. 10,000 இருந்தால் அதை கூட சித்தி 10,000 தரேங்கிறா. நான் 10,000 வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு 30,000 கொடுப்போம் மாப்பிள்ளைகிட்ட. அவர்கிட்ட 10,000 கடன் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்டாரு. 40,000 கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து வீட்டை பிடிக்கிட்டோம். சரிம்மா. என்ன மாப்பிள்ளை எப்போ கொடுத்துட்டு சாவி வாங்குறீங்க? நாளைக்கே பணம் கொடுத்துட்டு வாங்கிடலாம் அத்தை. அவர்கிட்ட 2 நாள் தான் சொல்லியிருக்கேன். நாளைக்கும் நாளைக்கும் சொல்லிட்டு வாங்கிடலாம். குடி போகிறதுக்கு அந்த மாதம் போகலாமா? ஆடி மாதம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆடி மாதம்லாம் வளைகாப்பு விடுறதுக்கு தான் சொல்லிச்சுவோ. அதாச்சும் அதை அடுத்த மாதம் விட்டுக்கலாம். நம்ம இந்த வீட்டில் இருக்க முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குது. படுக்க உட்கார சமையல் செய்ய கொள்ளையிலையும் தெருவிலையும் செஞ்சுட்டு கிடக்க வேண்டியா இருக்குது. அது வீட்டுக்கு நாளைக்கே போயிடுவோம். நாளைக்கே பணத்தை கொடுத்துட்டு சாவி வாங்கிடுங்க. நாளைக்கே குடி போயிடுவோம். சரி சரி அத்தை. பட்டு நான் இப்பயே சொல்லிட்டேன். அந்த வீட்டில் 2 ரூம் இருக்குது. ஒரு ரூமு ரகுக்கு கொடுத்துன்னு, அவன் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும். அப்புறமெல்லாம் நீங்கள் புழங்கிக்கலாம். பாக்கி ஒரு ரூம் இருக்குது, கூட ஆளையெல்லாம் புழங்கிக்கங்க. சரிங்க. ஆமாம், அவன் படுக்கிறதுலாம் சிரமப்பட்டுட்டு டெய்லி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன், கூட்டாளி வீட்டுக்கு போகிறேன், இங்கே போயிட்டு கிடக்குறான். 10,000 எங்கடா போய் தோது பண்ணுவேன்? நான் யார்ட்டாச்சும் வாங்குறேம்மா, நீ ஏம்மா கவலைப்படுற? ஆடி மாதம் போகக்கூடாதும் பாலுவா. இதுவோ போகலாங்குதுவா வீட்டுக்கு. ஏமாம்மா எனக்கிட்ட வர ரூமு? என்ன அப்படி சொல்லாதடா. ரூம் இல்லாமல் நீ படுக்க எவ்வளோ சிரமப்படுற? ஒரு வீட்லேயே போய் படுத்துக்கிட்டு கிடக்குறாலாம் வேணாம். உனக்கு ரூமு தான். உனக்கு ஒரு ரூம் இருக்குது, அது அப்படியே படுத்துக்கிட்டோம். ஆமாம் ஆமாம், அவனுக்கிட்ட ஒரு ரூம் இருக்குன்னு. மாயா ஏய் சும்மா ரீ. அப்போ நாளைக்கு புது வீட்டுக்கு போகிறோமா? ஜாலி தான். ஜாலியோ ஜாலி. என்னடி வாய் முடுங்கடி. சரி ஜாமெல்லாம் கட்டி வைங்க, நாளைக்கு காலையில் போயிடுவோம். எப்படி சும்மா அது இருந்த வீடு தானே, புது வீடா? புது வீட்டுலையா பால் காய்ச்சி இருக்க போகிறோம்? குடியிருந்த வீடு தானே, அது பழைய காத்து வீடு. அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு என்னத்துக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பானே, சாத்திருப்பலாம். போயிடுவோம். ஆமாம் ஆமாம், பழைய வீடு தான், போய்க்கலாம் விடு. இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு அந்த வீட்டுக்கு போகிறது எவ்வளோ மேலு. மாமா நீங்கள் 10,000 பணம் யார்ட்டையும் கடன் வாங்க நான் வாங்க வேணாம் மாமா. ஏன் நீங்கள் போய் கடன் வாங்கிட்டு கிடக்க போகிறீங்க? என்கிட்ட இருக்கு, நான் தரேன் மாமா. ஹாய், என் பிள்ளை தரேன்ட்டான் ஏக்காமாவன். தரியாருக்கு நான் தரேன் மாமா, போட்டு அட்வான்ஸ் கொடுங்க மாமா. அப்புறம் என்ன, என் பேரனே தரேன்ட்டான். நீ போய் யார்ட்டையும் கடன் கேட்கக்கூடாது மாமா, நம்ம கொடுப்போன்ட்டு கொடுக்குறான். வாங்கி போட்டு கொடு அட்வான்ஸு. மாயா கலக்குது. வைதேகி சும்மா இருக்க மாட்டேன்.